தியாகு. பாறையில் அமர்ந்திருந்த கோபாலன் சுற்றி சூழ உயர்ந்து நிற்கும் மலையரசியை இளவேனில் பனியில் ஊடாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். மலையரசி பசுமை போர்வையால் தன்னை போர்த்தி கொண்டு விழித்தழ விருப்பமில்லாதவளாக அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தாள். உறைந்த வெண்பனி இளங்காலை வெயிலில் நீராக உருகி ஓசை எழுப்பாமல் தாமரை படிக்காத. அதெல்லாம் படிக்காத. நான் எழுதுனது நீயே படிக்கிற. நில்லு. நோட்டை கொடுத்துட்டு போ. தாமரை வேணாம். இரு நான் வரேன். போடாத. தாமரை தாமரை படிக்காத சொல்றத கேளு. நான் வந்தேனா தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுரு. நான்லாம் திறக்க மாட்டேன். தாமரை ஐயோ ஓடும் நதிக்குதான் குடுத்துற தாமரை. தனது மலைத்தாயின் மீது எத்தனை அக்கறை. தாய் அன்பு பொதுவானது. தாமரை என்னம்மா இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க பிள்ளைக்கு பயந்துதான் மாமா. பிள்ளைக்கு பயந்தா? ஏமா பொதுவா அவன் தானே உன்னை பார்த்து பயந்து ஓடுவான். அவன் ரகசியமா எழுதின கதையை நான் எடுத்து படிச்சுட்டேன். துரத்திக்கிட்டே வந்தானா, அதான் இங்க உட்காந்து படிக்கிறேன் மாமா. கதை எழுதுறானா? யாரு, தியாகுவா? ஆமா மாமா, கதை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கான். சூப்பரா எழுதுறானா? தாத்தா வளப்புல எழுதுவான். மாட்டிக்கிட்டியா? தர முடியாது. தாய் மீது மகள் வைக்கும் அன்பு எவ்வளவு பெரிதானது என்பதை இப்போதல்லவா பார்க்கிறேன் என்று மலைத்து போனவனாக கோபாலன். மாமா, இது உன்னோட வேலை தானே? ஐயோ, நாளா இல்லை மாமா. என் நோட்டை கொடு. தாமரை எடுத்துரும் பாத்துக்கோ. எடுத்துக்கோ. யார் வேண்டாண்ணா? விளையாடாத தாமரை. குடுத்துரு. இங்க பாரு, கோவப்படுத்தாத. போது பத்திரம். முதல்ல உட்காரு. தியாகு, நீ யாடா இப்படி எல்லாம் எழுதுற? ரொம்ப நல்லா இருக்குடா. இதே மாதிரி எழுதிக்கிட்டே இரு. ஒரு நாள் நீ கண்டிப்பா பெரிய ரைட்டரா வருவ. ஆமா, கதையில வர கோபாலன் யாரு? உனக்கு உங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குமா? ஓ, அப்ப வரைக்கும் என்னெல்லாம் பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல. தியாகு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப வானம் அளவுக்கு பிடிக்கும்டா, தெரியுமா? ஜனனி தாமஸோட எழுத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவர் எழுத்தோட பலமே எல்லா மனித உயிர்களுடைய உணர்வுகளையும் சும்மா மேலாக்க எழுதாமல் அடியாழ வர போய் அனுபவித்து ரொம்ப தீர்க்கமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த துப்பறியும் நாவல் எழுதுறவங்களுக்கு கிடைக்கிற புகழும் பேரும் சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுறவங்களுக்கு கிடைக்காதுன்னு. அது இல்லைன்னு ஜனனி தாமஸோட எழுத்து நிரூபிச்சிருக்கு. ஜனனி தாமஸோட முகத்தை நம்ம பார்க்கலனா கூட அவர் எழுத்தின் மூலமாக நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கார், நம்ம உணர்வில் இருக்கார். நிச்சயம் ஒரு நாள் வருவார். அவரது வருகை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எழுத்தாளர் மனுஷிபுத்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜனனி தாமஸோட எழுத்துக்கள் அப்படியே மெஸ்மரிசம் பண்ற மாதிரி இருக்கு. அவருடைய சிந்தனைகள் கங்கை ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதில்
அவர் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த தீபம் நம்மோடு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மகத்தான படைப்பாளி. இந்த புத்தகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைவாக பேராசிரியர் ஞான சம்பந்தம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை மட்டும் இல்லைங்க, ஒரு தேசத்தையே மாற்றும். நல்ல எழுத்துக்களை நாம் படைப்போம், படிப்போம், தமிழை உயர்த்துவோம், தமிழகத்தையும் உயர்த்துவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஜனனி தாமஸ் அவர்களை எப்படியும் சந்திக்க வேண்டும். அவர் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கு வாசகர்களோடு தானும் ஒரு வாசகராக அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் ஜனனி தாமஸ் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அட, நம்மளோட தான் இருந்திருக்காரு. வாழ்த்துக்கள் தாமஸ். ஆமாம், ஜனனி தாமஸ் அப்படிங்கிற அபாக்கியசாலி நான் தான். இளையவனா பிறந்தா மூத்தவங்கிட்ட 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கணுமா? அதான் முட்டை கோசை நம்மளே வைக்கலான்னு முடிவு பண்ணி பாயை வர சொல்லிட்டேன். கொடுத்துடலாண்ணே. சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். பாய் வணக்கம் பாய். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. படத்தை எடுங்க. எனக்கு வணக்கம் வணக்கம். இந்தாங்க நம்ம பேசின பணம். பாய், எங்க இடத்துல விளையிற எல்லா லோடும் இனிமே உங்களுக்கு தான். சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி வாங்க. அடிக்கடி வாங்க. சரி வரேன். இனிமே நம்ம வாழ்க்கை வேற லெவல்ண்ணே. தம்பிங்க சாப்பிட்டு முதல்ல அவங்களுக்கு போடு. தம்பி கொஞ்சம் கூட்டு வைக்கவா? அதெல்லாம் வேணாம், போதும் போதும். ஏன்பா, நம்ம காலகாலமாக மயில் வாகனத்துக்கு தானே முட்டைக்கோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த ஹனிஃபா பாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? ஏங்க, இதெல்லாம் எதுக்கு இப்போ சாப்பிடும்போது கேட்டுக்கிட்டு? அப்புறம் பேசலாமே, முதல்ல சாப்பிடுங்க. இப்போ கேட்காம அப்புறம் எப்போ கேட்குறதா? இந்த வீட்டில் இவருக்கு மட்டும் தானே அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? நான் அதுக்கு சொல்லலைப்பா. அப்பா காலத்துலேருந்தே மயில் வாகனத்துக்கு தானே கொடுத்துட்ருந்தோம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அதுக்காக சொன்னேன். இதில் அவர் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? மூட்டைக்கு 50 ரூபா பாய் கூட தரேன்னாரு. 100 மூட்டைக்கு அப்போ எவ்வளோ ஆச்சு? 5000 ஓவா. அதனால தான் கொடுத்தோம். டேய், என்னடா அண்ணன்ட்ட ஏற்றி பேசிக்கிட்டு? ஏன் இந்த நொண்ணுங்கிட்ட யாரும் எதையும் பேசக்கூடாதோ?
என்ன ஓரம் வந்தோமா? உசுரோட இருக்க மாட்டேன், பேசாமல் போயிரு. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல. 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த வீட்டில் முதல்ல சாப்பிட்றத நிறுத்தணும். ஏங்க, இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் இதை பற்றி பேச வேணான்னு. ஆ, பார்த்தீங்களா இப்போ? நல்லது தானே அவன் சொன்னேன். நாம் தூக்கி வளர்த்த பசங்க நம்ம நெஞ்சிலேயே மிதிக்கிறாங்க. வீட்டுக்கு தலை பிள்ளையா பிறந்தா இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். அண்ணனுக்கு எப்பவுமே தம்பிங்களை பற்றின கவலை. ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களேண்ணே. புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனால் மனுஷங்களா கூட இருக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க எல்லாத்தையும் விற்று அழிச்சிருவாங்க தான் எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதினார். நானும் இவங்களை திருத்திடலான்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்க முடியும்? வருத்தப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும். செல்வா, இனிமேலே உனக்கு திருந்துவானு எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசாமல் இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம். நீ நான் சேர்ந்தானே ஊராக பொண்ணு பார்த்தோம். யாரும் எங்களுக்கு பொண்ணு தரேன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆகி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த கையோட அவங்க 2 பேருக்கும் அவன் சொத்தை பிரித்து கொடுத்துடலான் இருக்கேன். சரிப்பா, நீ யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது இருக்கட்டும், நீ முக்கியமான வேலையாக போகிற. துளசியும் தாமரை அனுப்பி வை, கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆ என்னம்மா? சரிங்கண்ணே, சரியா? பார்த்துறேங்க. வாங்க வாங்க போகலாம். அப்பா, நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போகலாம். சீக்கிரம் வந்துடுங்க. வர்றோம். அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். பேஷா பண்ணிடலாம். செய்யலாங்களா? உட்காருங்க. இப்படி இந்த கல்வெட்டை பாரு. நல்லா இருக்குல்ல? நான் படிக்கிறேன், நீ எழுதுறியா? சரி. கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள் போதியர்கள் பிண்டியர்கள். தியாகு, அங்க பாரேன், அந்த வெள்ளைக்கார பொண்ணு கூட எவ்வளோ அழகா தமிழ் கூட்டி படிக்குதுன்னு. இது கேண்மீன். அறிவுடையீர் இது கேண்மீன். அம்மா அழகா சொல்லி தராங்க. நீ படி. மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் வரு நியமானன் உன் கையெழுத்து நல்லா இருக்கு. எனக்கு உன் கையால இந்த பாட்டு தர முடியுமா? சரிங்க. அதுல உன் கையெழுத்து போட்டுக்கொடு. ஓ, தோர என் பேரை சேர்த்து எழுதி தர மாட்டீங்களோ? நன்றி.
அவங்களுக்கு மட்டும்தான் எழுதி தருவீங்களோ? எனக்குலாம் எழுதி தர மாட்டீங்களோ? தடமண்டு துறை கொண்ட தாமரையின் பூமரையை கடல் வெண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே. விட்டு போயிடாதரா. சொல்வா 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 போயிடாதரா. அம்மா 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 தங்கச்சி 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 தாமரை 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 துளசி 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 அம்மாடி அம்மாடி பாருமா துளசி தாமரை 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 அப்பா வந்துரு. அம்மு பாப்பா பாப்பா அம்மு பாப்பா பாப்பா தியாக ஐயோ தியாக தியாக டேய் தியாக வேலை இருக்காடா தியாக தியாக ஐயோ தியாக
அறுத்துட்டோம்ல. இது நான் சின்ன வயசில் எழுதின சிறுகதை. இது ராமேஸ்வரம் கோயிலில் கல்வெட்டை பார்த்து ஒருத்தர் சொல்ல நான் எழுதின தேவார பாடல். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானம் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த தேவார பாடலை படித்தவங்களோட ரத்தம் இதில் பதிஞ்சிருக்கு. அவங்களும் இப்போது நம்ம கூட தான் இருக்காங்க. தியாகு, தியாகு. மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு முழிப்பு வந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னதான் தேடினேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்ப வந்துருவேன்னு நினைச்சு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னைக்குமே நீ வரமாட்டேன்னு எல்லாரும் நீ ஏமாத்த பார்த்தாங்க. நான் நம்பல. கொஞ்ச நாள்ல என் அப்பா நடைப்பணம் ஆயிட்டாரு. படிப்பை முடிச்சுட்டு லைப்ரரினா தான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ எங்க போனாலும் வாய் எழுத விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது புத்தகமா வரும். அந்த புத்தகம் என் கண்ணில் படும்னு நான் நினைச்சது வீண் போகல. நான் இறந்துட்டேன்னு நினைச்சு நீ என்னை தேடி வரல. ஆனா நம்ம 2 குடும்பத்தையும் அழிச்சது உன் சித்தப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பழி வாங்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லை தாமரை, அவங்கள பழி வாங்கிட்டா மட்டும் நாம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடச்சிட போதா? அவங்க நல்லா இருக்கட்டும். எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன சொல்கிற தாமரை? ரெண்டு சித்தப்பாக்களும் இருந்த நிலத்தை எல்லாம் விற்று குடிச்சு அழிச்சிட்டாங்க. குடிச்சிட்டே இருந்ததுனால பெரிய சித்தப்பா இறந்துட்டாரு. சின்னவர் கல்யாணம் பண்ணியும் திருந்தாம குடிச்சே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. நான் ஊரை விட்டு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்களாம் இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிலத்தால நம்ம 2 குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சுல. நிலம் என்ன செய்யும் தாமரை? நிலமும் இடமும் காலங்காலமாக அங்கேயே தான் இருக்குது. மனுஷங்க தான் அதை அபகரிக்கணுன்றதில் ஆளாளுக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க. நிலமும் இடமும் நிலையானது, மனுஷங்க தான் வித்தியாசமானவங்க. தியாகு, எப்படி உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுது? இது ஆன்மீகம் கொடுத்த ஞானமா இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமா? ரெண்டும் தான். தியாகு, நிலமும் வீடும் இல்லாதவங்கள இந்த சமூகம் நாடோடின்னு தானே சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் நடக்கிற யுத்தமும் போரும் நிலங்களை சார்ந்து தானே நடக்குது. அப்போ மனுஷங்களை பைத்தியக்காரங்கன்னு சொல்றியா? ஓ,
மௌன சாமியாரு வாங்க, நாளைக்கு ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். போகலாம். இந்த கோவிலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுல்ல? நீங்கள் எழுத்தாளர் சைன் தாமஸ் தானே? ஆமாம் சார், நீங்கள் எழுதின ஆலம்புதம் படித்தேன் சார், எக்ஸலண்ட் சார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு எங்கே சார் கிடச்சிது? இயற்கையோட பயணிச்சா அது தானாக வரும். நிறையா எழுதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். நாங்கள் தீவிர வாசங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூம்மா, வரேன். ஏன் அடிக்கடி திரும்பி பார்க்குற? இல்லை, யாரோ ஒருத்தங்க நம்ம பின்னாலே தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு. காலம் எவ்வளோ கொடுமையானதில்ல. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு வாழ்க்கைய சீட்டுக்கட்டு மாதிரி கழிச்சிருச்சு. நீயாவது ஆன்மீகம், காதல், எழுத்துன்னு தப்பிச்சிட்ட. ஆனா நான் தியாகம், கொஞ்ச நேரம் உன் மடியில் தலை வச்சு படுக்கட்டுமா? என்ன மன்னிச்சிட்டு தாமரை. மன்னிக்கணுமா எழுத்தாளரே? இந்த வாழ்நாள் முழுக்க மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இரு. அப்புறம் உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். நிச்சயமா உன்னை நிறைய காதலிப்பேன், நிறைய எழுதுவேன். சரியா?